ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெண்டு முக்கியமான ஒரு சீரீஸை வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ அந்த சீரீஸை பற்றின ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ பதிவு தான் அது. ஓகேவா? ஸோ குரூப் 2 எக்ஸாமுக்கு வந்து இன்னும் சரியாக 20 நாட்கள் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த 20 நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாட்கள், ஏன்னா கடைசி அந்த 2-3 நாள் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து படிக்க மாட்டோம். ஸோ இடையிலுமே ஒரு சில நாட்கள் வந்து வீணாக போகிற வாய்ப்புகள் இருக்குது. சரியா? ஸோ அப்போது ஒரு 15 நாட்கள் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற தகவலை தான் அந்த வீடியோ பதிவில் வந்து நான் சொல்ல போகிறேன். இதில் ரெண்டு முக்கியமான சீரீஸை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 40 டேஸ்க்குண்டான ரிவிஷன் பிளானில் ஃபர்ஸ்ட் 20 டேஸ் வந்து முடிச்சிட்டோம். ஓகேவா? அந்த 20 டேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு தமிழ் லைவும் ஜிகே லைவும் இருக்குது. ஓகேங்களா? ஈவினிங் அதை நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து இன்னும் ஒரு ஷெடியூல் இருக்குது. அந்த ஷெடியூல் வந்து நம்ம 10th தமிழ் வந்து முடிச்சிடும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே டாப்பிக்கும் வந்து நம்ம கவர் பண்ணி முடிச்சிடும். ஓகேவா? ஸோ அது இல்லாமல் ரெண்டு சீரிஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று வந்து 12 டேஸ் மேக்ஸ் சேலஞ்ச் அப்படின்ற ஒரு சீரிஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, அந்த 40 டேஸ் நான் வந்து ரிவிஷன் பிளான்லேயே வந்து சொல்லியிருந்தேன். அதில் மேக்ஸுக்கு வந்து நான் வந்து ஒரு 2 வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கிற மாதிரி ஒரு பிளான் நான் கொடுக்குறேன். ஸோ அதை நம்ம வந்து மேக்ஸுக்கு வந்து வச்சுக்கலாம். ஒவ்வொரு வாரமும் நம்ம மேக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்ப சிரமமாக இருக்கும். சரியா? ஸோ அப்போ மேக்ஸுக்கு நம்ம தனி ஒரு பார்ட்டாக போட்டோம் அப்படின்னா வசதியாக இருக்குன்றதை நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 5+5+2 அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 500 மேக்ஸாக தான் நம்ம முடிப்போம் கண்டிப்பாக. ஓகே, அது எப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. ஆனால் டாபிக் வைஸாக நடத்த போகிறோம், ரிவிஷனும் பண்ண போகிறோம். டாபிக் வைஸாக நடத்த போகிறோம், ரிவிஷனும் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதான் அந்த 12 டேஸ்க்கு உண்டான மேக்ஸ் சேலஞ்ச். ஓகே, இது வந்து நாளை மறுநாள்லேருந்து வந்து இந்த பிளான் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ நாளைக்கு வந்து நான் மேக்ஸை பற்றின அந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோ வந்து கொடுக்குறேன். அதில் என்னென்ன டாப்பிக்கு நம்ம எப்படி கவர் பண்ண போகிறோம், அந்த 500 மேக்ஸ் வந்து எப்படி கவர் ஆக போகுது, அதுக்கு நீங்கள் எப்படி தயாராகும், நீங்கள் என்னென்ன விஷயங்களை வந்து பண்ணணும், அந்த இந்த 12 டேஸ் மேக்ஸ் சேலஞ்சில் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும், அதுக்கு நான் பேசிக் ஒரு சில வீடியோஸ் இருக்குது, அதை நான் எப்படி ஷேர் பண்ண போகிறோம், அதை பற்றி டீட்டெயிலாமே நாளைக்கு காலைல ஒரு 10 மணிக்கு நான் ஒரு வீடியோ கொடுக்குறேன். அது அந்த 12 டேஸ் மேக்ஸ் சேலஞ்சுக்கு உண்டான இன்ட்ரோடக்ஷன். ஓகேவா? ஒரு ட்ரைலர் மாதிரி கூட நான் பார்த்துக்கலாம், ட்ரைலரோ டீசரோ. ஓகே, இல்லை ஒரு இன்ட்ரோ மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ண போகிறோம், அந்த 12 நாட்கள் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த A to Z தகவல் வந்து நாளைக்கு காலையில் நான் வந்து ஒரு 10 மணிக்கு ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். அதில் வந்து தெளிவாக நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன பண்ணணும், நான் என்ன பண்ண போகிறேன், இதுலேருந்து எவ்வளோ கொஸ்டின் எக்ஸாமில் கேட்க போகிறாங்க, கொஸ்டின்ஸ் எப்படி நம்ம அட்டன் பண்ண போகிறோம், இது எல்லாத்த பற்றியுமே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். சரிங்களா? ஓகே, அதை நம்ம டாபிக் வைஸாக நடத்த போகிறோம், ஷார்ட்கட்டும் சொல்ல போகிறோம். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷனை பேஸ் பண்ணி எப்படி ஆன்சர் பண்ணுறது, அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து சேர்த்து சொல்ல போகிறோம். ஓகேவா? நீங்கள் கரெக்டாக கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள இருக்கும். அந்த 12 நாட்களில் அந்த 25 கொஸ்டினை வந்து நம்ம தயாராக போகிறோம். ஓகேவா? அடுத்து 2வது சீரிஸ் நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா பாயிண்ட் டு பாயிண்ட். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட் டு பாயிண்ட் அப்படின்ற ஒரு சீரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, காலையிலே வந்து நான் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தேன். இப்போது கால்ஃபருக்கு முன்னாடி நம்ம ஒரு மாதிரி படிக்கணும், கால்ஃபருக்கு அப்புறம் வந்து நம்ம ஒரு மாதிரி படிக்கணும். ஓகேவா? ஆனால் கால்ஃபர் இருந்தாலும் படிக்கணும், கால்ஃபர் இல்லைனாலும் படிக்கணும், அதை நான் வச்சுங்க. ஓகேவா? ஸோ அப்போ அப்படின்னும் போது நீங்கள் குரூப் 4, அதாவது சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா இப்போ கால்ஃபருக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்டை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து நின்று நிதானமாக நிறுத்தி மனப்பாடம் ஆகிற வரைக்கும் படிக்கணும். ஆனால் ஒன்ஸ் கால்ஃபர் வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து நேரம் ரொம்ப குறைவாக இருக்கும். அந்த குறுகிய நேரத்தை நம்ம நிறைய டாபிக் முடிக்கணும் அப்படின்னா ஸோ அப்போ வந்து ஷார்ட் டைமில் வந்து முடிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் நம்ம பார்த்துப்போம், மீதி டாப்பிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்து முக்கியமான பாயிண்ட் படிச்சுப்போம், மீதி கிளான்ஸாக சும்மா பார்த்துப்போம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம எப்படி சொல்லலாம்னா ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ். ஓகேவா? இந்த பாயிண்ட் டு பாயிண்ட் அப்படின்ற சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? சார் இது எப்படி சார் ரன் ஆகும் அப்படின்னா இதுக்கப்புறம் பிளானே கிடையாது, அதுதான் பிளான். இதுக்கப்புறம் பிளானே கிடையாது, அதுதான் பிளான். ஓகேவா? அதாவது இன்னைக்கு தமிழ், நாளைக்கு மேக்ஸ், ஜிகே அந்த மாதிரிலாம் கிடையாது. ஓகேவா? அடுத்த நாள் என்ன பண்ணப்படுதோ முன்னாடியே நான் சொல்லிவிடுவேன், அதை ஃபாலோ பண்ணி தான். ஏன் அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து ஏன்னா நம்ம வந்து நாட்கள் ரொம்ப குறைவனும் போது அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அப்பப்போ வந்து ஷெடியூலை வந்து மாற்றி அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணால் தான் சீக்கிரம் முடிக்க முடியும். ஏன்னா இங்கே நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றினா மட்டும்தான் கண்டினியூ என்ன பண்ண முடியும், கடைசி வரைக்கும் படிக்க முடியும். இல்லை அப்படின்னா பாதியிலே ஸ்டாப் பண்ணிட்டு அப்படி நின்றும். இப்போ இந்த ஒரு பிளானை வந்து டக்குன்னு சக்ஸஸ் ஆகலையா, அடுத்த உடனே அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் பிளான் நம்ம போடணும். ஸோ அந்த பிளானை வந்து பார்க்கணும். ஓகே, அப்போ போனால் தான் இது பண்ண முடியாமல் போயிடுச்சு, அடுத்த நம்ம வந்து சேர்த்து பண்ண முடியும். ஓகேவா? ஒரு பிளான் ட்ராப் ஆகிடுச்சு, அதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா செட் ஆகாது. ஸோ அப்போ என்னென்னா பிளான் பண்ணால் தான் இந்த ப்ராப்ளம் வருது, பிளானே பண்ண மாட்டோம், அதுதான் பிளான். ஓகே, முன்னாடியே நான் வந்து தெரிவிக்கிறேன் நாளைக்கு என்ன டாபிக் நடத்த போன்றதை நான் சொல்கிறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்தாலே அந்த ரன் பண்ணாலே பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 2 எக்ஸாமுக்கு வந்து மேக்ஸ் வந்து பிரச்சனையே கிடையாது. அதே மாதிரி வந்து தமிழ் ஜிகே பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் டு பாயிண்ட் அப்படின்ற சீரிஸ் மூலமாக இம்பார்ட்டன்ட் நம்ம சொல்ல முடியாது, வெரி இம்பார்ட்டன்ட் ஹைலைட்டட் பாயிண்ட்ஸை மட்டும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு ரீகால்.
ஒரு 1 hour லைவ் கிளாஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 6th புக்கா இதில் இதெல்லாம் படிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளான்ஸ். ஸோ அப்போ என்ன பண்ணா நீங்களும் அந்த புத்தகத்தை எடுத்து வச்சு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக உங்கள் மைண்டில் நிற்கும். இதுக்காக நீங்கள் தனியாக, ஏன்னா இந்த கடைசி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த படிச்சதே நம்ம படிக்கிறதுக்கும் பயமாக இருக்கும். ஏன்னா படிச்சது எல்லாமே திரும்ப படிக்கும்போது புதுசாக படிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக படிக்கிறதும் பயம் வரும். ஆல்ரெடி படிச்சதே நம்ம மைண்ட் நிற்கல, புதுசாக நம்ம எங்கேருந்து படிக்க போகிறோம். ஸோ இந்த ஒரு கன்ஃபியூஷன்லேயே வந்து நம்ம வந்து படிக்கவும் மாட்டோம், படிக்கவும் முடியாது, படிக்காமல் இருக்கவும் முடியாது. ஓகே, ஸோ அப்போ அதை நம்ம சமாளிக்கிறோம் அப்படின்னா அப்போது கூட படிக்கும்போது, இப்போ நான் லைவ் கிளாஸ் இருக்கும்போதே நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்தீங்கன்னா லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கிளான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அதோட அந்த டாப்பிக்கை நீங்கள் தூக்கி ஓர வச்சிடலாம். ஓகே, அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து டெஸ்ட் வச்சிருக்கோம். அதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரீஅப்லோட் வந்து பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ வந்து இந்த குரூப் 2க்கு உண்டான இந்த 15 நாட்களில் வந்து என்னென்ன விஷயங்கள் செய்ய முடியுமோ அதை பண்ண போகிறோம். இதில் 2 முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ், அந்த 12 days மேக்ஸ் சேலஞ்ச். ஓகேவா? 5+5+2 அது என்ன மெத்தட்னு தான் நான் வந்து நாளைக்கு சொல்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் டு பாயிண்ட் சீரிஸ். ஓகே, இது ரெண்டுமே வந்து செவ்வாய்க்கிழமை தான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ செவ்வாய்க்கிழமை ஸ்டார்ட் பண்ணி 3 வாரம் இருக்கா, முதல் 2 வாரங்களில் முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். இந்த கடைசி வாரம் வந்து பார்த்தா நம்ம ரிவிஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அது என்னென்ற தகவல் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 by 1 நம்முடைய சேனலை வந்து நான் தெரிவிக்கிறேன். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். அதில் போய் நீங்கள் வந்து ஆட் ஆகிக்கலாம். ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது ஒரு பலன் வந்து எண்டில் கிடைக்கும். ஸோ எண்டில் கிடைக்கக்கூடிய பலனை பற்றி நம்ம இப்போ யோசிச்சோம் அப்படின்னா இங்கே எண்டு காலம் வந்துடும். சரியா? ஸோ இப்போ அந்த 7 ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன செய்யணுமோ அதை மட்டும் ஒவ்வொரு நாள் என்ன செய்யணுமோ அதை நம்ம கரெக்டாக செஞ்சோம் அப்படின்னா அடுத்தடுத்த நாட்கள் வந்து கரெக்டாக போயிட்டுருக்கும். நாளைக்கு என்ன செய்ய போகிறத பற்றி இன்றைக்கே யோசிச்சோம் அப்படின்னா இன்றைக்கி செய்ய வேண்டியதை மறந்துடும். அதுதான் நம்ம இந்த பிளானுடைய மிகப்பெரிய விஷயமே. ஓகேவா? அன்னன்னைக்கு கூடிய வரைக்கும் அன்னன்னைக்கு முடிச்சுட்டா போதும். அதை பற்றி அப்படியே மறந்துடுங்க. அடுத்த நாள் புது பிளான் அப்படின்ற மாதிரி வந்து பிளான் பண்ண போகிறோம். ஸோ இந்த 2 சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாளை மறுநாள் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த 12 days மேக்ஸ் சேலஞ்சை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் எப்படி என்னென்ன விஷயன்றத ஃபுல் டீட்டெயிலை வந்து நாளைக்கு நான் 10 மணிக்கு வந்து கொடுக்குறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா A to Z ஓகே என்னென்ன விஷயங்களை வந்து நான் சொல்ல போகிறோம், அதை எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணணும், அப்படி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும் அதன்ற தகவலும் எல்லாத்தையுமே வந்து நாளைக்கு நான் வந்து தெளிவாக நான் சொல்கிறேன். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ், மேக்ஸ், ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ் இந்த 4 பார்ட்டுமே எப்படி நான் உங்களுக்கு கொடுக்க போகிறோன்ற தகவல் வந்து நான் சொல்லியிருந்தேன். இதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். அதேமாதிரி லைவ் டெஸ்ட் வந்து அது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாபிக் எப்படி கொடுத்துட்ருக்குமோ அது சைட் பை சைடாக போக போகுது. அது இல்லாமல் இந்த கிளாஸை உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து கொடுக்க போகிறோம். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.